வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாருமே வந்து கண்டிப்பா டிவிக்கு விர்ச்சுவல் வாரிசர் கண்டிப்பா வந்து கடுப்புல இருப்பீங்க. நிறைய பேர் டிவி முன்னாடி இன்னும் வரைக்கும் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. என்னடா ரிசல்ட் என்னடா வந்துட்டு இருக்க போகுது, ரிசல்ட்னா மீன்ஸ் அதாவது ஆதரவு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இன்னைக்கு நேத்து நைட்ல இருந்து பரபரப்பா இருக்கு, விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலையிலே இருப்பீங்க. ஒரு சில பேர் சந்தோஷத்துலயும் இருப்பீங்க, ஏன்னா ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்ட்டு. பட் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இவ்வளவு நாள் இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த ஆதரவு ஆல்ரெடி வந்து சிபிஎம் அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ ஒரு ஆள் மட்டும் இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க. அவருக்கு இன்னும் வரைக்கும் ஆர்டர் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் தோணுது. இன்ன வரைக்கும் நீங்க இன்னும் சப்போர்ட் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எனக்கு தனிப்பட்ட முறையில தோணுது. இத்தனை நாள் இழுக்கிறது தப்பு. இது என்ன ஆகும்னா, அவங்க மேல இருக்கிற இது வந்து இன்னும் குறைஞ்சிட்டு இருக்குங்க. ஏன்னா அவங்களோட மதிப்பை இன்னும் இழந்துட்டு இருக்காங்க தான் எனக்கு தோணுது. தமிழ்நாட்டு மக்கள் சும்மா ஒன்றும் பைத்தியக்காரங்க கிடையாது. அத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறவங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களே இப்போ ஒரு எதிர்ப்பா ஒண்ணு கிளம்பிட்டு இருக்காங்க. ஏங்க ஒண்ணு ஆதரவு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. எதுக்குங்க இவ்வளவு நாள் இழுத்துட்டு இருக்கிறீங்க? இப்போ நேத்து வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இன்னைக்கு காலையில சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப காலையில சொல்றது அப்படியே டைம் போக 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 இப்ப 4 மணின்னு சொன்னாங்க. 4 மணிக்கு பேசிட்டு நாங்க எந்த இடம் எல்லாம் பார்த்து நாங்க சொல்லுவோம், 4 மணிக்கு சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் பிரஸ் மீட்னு சொல்றாங்க. இது வந்து என்ன மனநிலைமையில நீங்க எனக்கு புரியல. நீங்க ஒரு நிலப்பாடை எடுத்துட்டீங்கன்னா அந்த நிலப்பாடை சொல்லிட்டு போக வேண்டியதானங்க. அதை இவ்வளவு நாள் இழுக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. இவ்வளவு நேரம் இழுக்கணும்னு அவசியமே கிடையாது. நேற்று ஒரு மீட்டிங்ல முடிவு பண்ணீங்க, அந்த முடிவு என்னமோ அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீங்க இது எப்படி தெரியுமா இருக்கு, நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனா எனக்கு ஒரு ஆர்டர் பாஸ் ஆகணும். அதாவது ஆர்டர் வரணும். அவங்க சொன்னாதான் நான் வெளியே சொல்லுவேன். அது வரைக்கும் நான் வந்து இப்படி இதான் இருப்பேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. இத்தனை நாள் நீங்க வந்து ஒரு 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் ஆட்சியில கூட ஒரு அதிகாரத்துல கூட உங்களால உட்கார முடியாத அளவுக்கு வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ 2 சீட்டு உங்களுக்கு பெரும் மதிப்பை தான் எடுத்து கொடுத்துருக்கு. அந்த 2 சீட்டை உள்ள கொண்டு போய் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து என்ன கேட்டாலும் இப்ப அவங்க பண்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப அழகா வச்சுட்டு அதை வச்சு மக்களுக்கு நன்மை செய்ய தானே வந்திருக்கீங்க. நீங்க அதை வச்சு பேரம் பேச இன்னும் வரல. அப்போ நீங்க அழகா நீங்க என்னோட எம்எல்ஏக்கு இதை கொடுங்க, இந்த அமைச்சர் போஸ்ட்டை கொடுங்க, நாங்க மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்கு தானே வந்திருக்கீங்க. அப்ப அந்த நிலப்பாட்டை நீங்க எடுத்துட்டு போக வேண்டியதானே. எவ்வளவு தெளிவான முடிவுகளை நீங்க எடுக்கிற ஆளுக்கள். அப்படி இருக்கும்போது வந்து இது இப்படிலாம் எனக்கு புரியல. இது என்ன ஆகுதுன்னா, மக்கள் மத்தியில பெரும் ஒரு கோபத்தை தான் உண்டாக்கிட்டு இருக்குது. இது நாள் தள்ள தள்ள, நேரம் தள்ள தள்ள உங்க மேல இருக்க மதிப்புகளை கெடுத்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஆதரவா இருந்தவங்களும் அத்தனை பேருமே அது அப்படியே பயங்கர கோபத்துல வந்து தள்ளுற நிலைமைக்கு ஆயிரும். அதனால எவ்வளவு சீக்கிரத்துல முடிவெடுத்து நீங்க சொல்ல முடியுமோ சொல்லிருங்க. ஒண்ணு இல்ல, ஆமா இல்ல, இந்த ரெண்டும் சொன்னாலே முடிஞ்சு போச்சு. பட் நீங்க இன்னும் இழுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இங்க வந்து வேற மாதிரி தான் போயிட்டு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது எப்படி தோணுதுன்னா, அவர் ஆட்சி அமைக்க கூடாதுன்னா அமைக்க கூடாதுங்க, இவர் தேவையில்லைங்க அப்படின்னா ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. இருக்குன்னு சொல்றீங்க, இல்லைன்னு சொல்றீங்க. இது எனக்கு புரியல. இப்ப ஒருத்தர் அவரு யாரு வன்னியாசா அவர் பேரு சிந்தனை செல்வம், அவர் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. நாங்க முடிவு எடுத்துட்டோம் நேற்று, ஆனா இன்னும் வரைக்கும் நாங்க வந்து எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க திருமாவளவன் தான் சொல்லுவாங்க, பிரஸ் மீட் நான் உங்களை வரவே சொல்லலையே, நான் நாளைக்கு அறிவிக்க தானே சொன்னோம், ஆனா நீங்க எதுக்கு இப்பயே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு நீங்க முடிவை சொல்றவங்களே எனக்கு தெரிஞ்ச ஆளுநர் கேரளா கிளம்பி போயிருவாரு. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. அது வரைக்கும் இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதுக்குள்ள எப்படி ஆட்சியில சப்போர்ட் கொடுத்தாங்களா வெளியே போக போறாங்கன்னு தெரியாது. அவர் பதவி ஏற்பாரான்னு தெரியாது. நீங்க ஏற்க விடுவீங்களான்னு தெரியாது. இப்படி ஏகப்பட்ட குழப்பத்துல இங்க நிறைய நடந்துட்டு இருக்குது. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க அரசியல் ஒரு விளையாட்டை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அரசியல் விளையாட்டோட ஒரு கீழ்த்தரமான அரசியல் இங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ரீசன் நான் சொல்றேன்னா, இங்க ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரும் இல்லாத அனாதை மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? யாரும் இல்லாத அனாதை மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருக்குது. இப்போ நமக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும். அப்ப அந்த கவர்மெண்ட் வந்து இன்ன வரைக்கும் ஃபார்ம் ஆகல. அப்ப யார் நமக்கு குரல் கொடுப்பா? யாரும் குரல் கொடுக்க இல்லை. இன்னும் வரைக்கும் அவங்க செல்ஃபிஷா சுயநலமா தான் ஒரு இதுல இருக்கிறாங்களே தவிர ஒரு நிலைப்பாடான இது எந்த கட்சியுமே இருக்க மாட்டேங்குது. ஒருத்தன் என்னன்னா, நீ ஆட்சி அமைக்க கூடாது, ஃபோர்ஜரி பண்றா, என் எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவனே ஒரு நாடகம் நடத்துறான். இன்னொருத்தன் என்னன்னா, சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறான், ஆனா அப்படியே வெளியே வாபஸ் ஆகிட்டு போயிட்டான். சாரி, அவங்க தப்பா பேசக்கூடாது. பட் அவங்களுடைய நிலைப்பாடை வந்து நம்ம ஒரு கட்சியில தலையிட முடியாது. இப்ப இன்னொருத்தர் என்னன்னா, நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் எதுவுமே ரிசல்ட் வரல. அப்போ உங்களை எந்த நிலைமையில நாங்க எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க தோணுது. ஓகேங்களா? நான் இந்த கட்சி அந்த கட்சிக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணி பேச வரல. இது டிஎம்கேக்கு நடந்திருந்தாலும் நான் பேசியிருப்பேன், ஏடிஎம்கே நடந்தாலும் நான் பேசியிருப்பேன், எந்த கட்சிக்கு நடந்தாலும் பேசுவேன். இங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும். நீங்க இந்த ஃபார்ம் ஆக விடாம ஆட்சியை கலைக்கிறீங்க, அந்த மாதிரி கலைக்கிறீங்கன்னா பிஜேபி தான் உங்களை ரூல் பண்ணுது.
பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பிஜேபி உள்ள விட்டுறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏதோ ஆதரவு கொடுக்காம ஆட்சி கழிச்சு அதால போகலாம். ஆட்சி அமையல, ஆனா ஆட்சி அமையோடாகவும் பண்ணிட்டு நீங்க ஆளுநர் கொண்டு வாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு அதான் நோக்கி தான் போறீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் கொண்டாட்டம் வந்து இன்னைக்கு திரும்ப சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க. பார்ப்போம் இவரோட முடிவு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்க முடியும். அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.